இப்போ சங்கின்னு சொல்றது அவ்வளவு இழி சொல்லு இல்லையே. சங்கினா நீ இல்லைன்னா அதுக்கு வருத்தப்பட வேண்டியதில்லை. நான் தங்கச்சி ஐஸ்வர்யாவுக்கு சொல்கிறேன், அது தேவைப்படவில்லை. தேவையில்லை. நீங்கள் இப்போ என்னை எவ்வளோ விமர்சிக்கிறாங்க, அது இல்லை. ஒருத்தர் சொல்கிறாங்க உங்கள் மீது வைக்கப்படுற விமர்சனம் உண்மை இல்லைன்னா நீ கோவப்பட தேவையில்லைன்ற. எது கோவப்படுற? அம்பாட் பேசிட்டு போகிறேன், அதில் என்ன இருக்கு? அவர் சங்கி இல்லை இல்லை அவருக்கு தெரியும்ல, போக வேண்டியது என்ன? போக வேண்டியது என்ன? அதனால அவரே சொன்னார்ல, வள்ளுவரை நீ என்னதான் காவி போட்டாலும் அவரை மாற்ற முடியாதுன்னு சொன்னது அவர் தான் ஐயா ரஜினிகாந்த் சொல்லியிருக்காங்க. அதனால அதுக்கெல்லாம் வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர் ஆதரவர், அவருக்கு விருப்பம்ங்க. நான் சொல்லுவேன், அவருக்கு இமயமலைக்கு போக பிடிக்குது, போறாரு. அவருக்கு மோடி நண்பர், ஆதித்யநாத் யோகி நண்பர், அவர் கூப்பிட்டா போவார். அதெல்லாம் நம்ம மறுக்க முடியாது. துக்ளக்கு விழாவை கூப்பிட்டாலும் போறாரு, ஐயா கருணாநிதி விழாவை கூப்பிட்டாலும் போறாருல்ல. அப்படித்தான் பார்க்கணும். ஒரு கலைஞனை நீங்கள் அவரை சுதந்திரமாக எல்லா கலைஞர்களையும் விடணுமே ஒழிய உங்கள் விருப்பு வெறுப்புக்கு பொருத்தி பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. அது தேவையற்றது. அதனால தங்கச்சிக்கு நான் சொல்கிறேன், சங்கின்னு சொன்னால் சொல்லிட்டு இருந்துட்டு போகிறான், அதனால என்ன இருக்குது? அது அவ்வளோ பெரிய ஒரு தகாத வார்த்தை இல்லையே. மாத்திரதா அது புது தகவல் இல்லையே. தம்பி அரசியலுக்கு வருவார், கட்சி ஆரம்பிக்கிறாரு, 26 தேர்தலில் போட்டிடுவார். புது செய்தி ஏதாவது சொல்லுங்க. எல்லாரும் கோயிலை வீடை கட்டி திறப்பாங்க, கோயிலை கட்டி திறப்பாங்க. நம்மளால திறந்துட்டு கட்டுறாரு. கோயிலை கட்டிட்டாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நீங்கள் சொல்ல முடியுமா என்கிட்ட கட்டி முடிக்கப்பட்டிருக்குன்னு? முதல் தளம் கட்டப்பட்டிருக்கு, மீதியெல்லாம் செட்டு தானே. செட்டா இல்லையா? நம்ம ஐயா அவசரமாக ஓமந்தூர் ராமசாமி இப்போ மருத்துவமனை இருக்கு, நம்ம தாத்தா பேரில். அதை சட்டசபையை திறந்தது அப்படித்தான். மேலே தோட்டா தண்ணி வச்சு செட்டு போட்டு தான் திறந்தார். அப்படித்தான் நம்மளாலும் செட்டு போட்டு தான் திறந்திருக்காரு. இனிமே தான் கட்டுவாங்க. நான் அதை முதல்ல சொன்னேன், 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி திறப்பாருன்னு. அவரால் கட்டி முடிக்க முடியல, ஆனால் கட்டின வரைக்கும் வச்சு திறந்துட்டேன். அவர் நிலைமை என்ன உள்ள போனாரா? தொட்டு தரிசிச்சாரா? அவர் ஒரு மனுஷனாவது நாட்டின் பிரதமராக நடத்த வேணாம், மனிதனாவது நடத்தினாங்களா? இந்த சனாதன தர்மம் பேசின பெருமக்கள்லாம் இப்போ எங்க? நாட்டின் முதன்மை அமைச்சருக்கே இந்த நிலைமை. அப்படியே பிரசாதத்தை லட்டை கொடுத்துக்கிட்டே வரும்போது அவரை தாண்டி போய் நீ ஆதித்யநாத் யோகி கொடுக்குற அப்படின்னா பார்த்துக்குங்க, எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் நீ இழிமகன் தான். நாட்டின் முதல் குடிமகளாவே ஆயிட்டாலும் நீ பழங்குடி தான், நீ விதவை தான். உன்னை கோயிலுக்குள்ள விட மாட்டான், உன்னை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூப்பிட மாட்டான். நாட்டின் முதல் குடிமகனாக ராம்நாத் கோவிந்துக்கு நிலைமை என்ன? கோயிலுக்குள்ள போனாரா? மரத்து நிழல்ல இருந்து தானே யாகம் வளர்த்துட்டு போனாரு. அப்புறம் இந்தியாவின் முதல் குடிமகனுக்கே தீண்டாம இருக்குன்னா நான்லாம் ஏமாத்திரம்ங்க. என்னங்க அது கொடுமை? சகோதரத்துவம், சமத்துவம், வேற்றுமையில் ஒற்றுமையெல்லாம் எவ்வளவு வெற்று வார்த்தை பத்தியில. இது சனாதன தர்மமா கர்மமா? அவ்வளவு பெரிய ஒருத்தர் வச்சுக்கிறோம், நமக்கு பிடிக்குது பிடிக்கல, நாட்டின் முதன்மை அமைச்சர், இவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல இருக்கிறவரே நீ அவ்வளவு அவமதிக்கிற. ஒரு 10 ஆண்டு ஆட்சி செய்த பிரதமர் மக்கள்கிட்ட தானே பார்க்கணும். கோயிலா போய் கும்பிட்டு இருக்காரு. அப்படி அந்த சாமியெல்லாம் ஓட்டு போட போகுது, அதுவா பூத்து ஏஜென்ட்டு இல்லை? என்ன கதை இது என்ன சொல்லுங்க சொல்லுங்க ஐயா. நான் கேட்குறேன், மோடி கிட்ட ராமேஸ்வரம் கோயிலுக்கு வந்தீங்க, தனுஷ்கோடியில் போனீங்க, அங்கே ராமர் நின்னாரு, தண்ணி குடித்தார், அங்கெல்லாம் அந்த தீர்த்தம் இருக்குங்கிறீங்க, அங்கே ராமர் பாதை இருக்குங்கிறீங்க. ஸ்ரீரங்கத்துக்கு போறீங்க, நேராக அயோத்திக்கு போறீங்க. இத்தனை கோயில், எங்கள் முருகன் கோயிலுக்கு ஒரு கோயிலுக்கு கூட வர மாட்டீங்களே. திருச்செந்தூருக்கு வந்திருக்கலாம், பழனிக்கு போயிருக்கலாம்ல. அவன் இந்து கடவுள் இல்லையா? அவன் உங்கள் பிஜேபி ஆள் ப்ராப்பர்ட்டி இல்லை. அவன் அது ஏன் ப்ராப்பர்ட்டி ஆயிடுச்சு, அதானே பிரச்சனை.